பால் காய வச்சு இதில் வந்து மேங்கோ ஃப்ளேவர் இருக்குது இல்லைங்களா, நாங்களே வாங்கி வந்து வச்சுருக்கோம். அந்த மேங்கோ ஃப்ளேவர் போட்டு வந்து மேங்கோ ஐஸ் தாங்க செய்கிறாங்க. அது வந்து எங்கள் அம்மா வந்து நல்லா வந்து பாலை வந்து அடுப்பில் வச்சு காய்ச்சிட்டாங்க. அதுக்குள்ளே வந்து நாங்கள் வாங்கி வந்துக்கலாம் மேங்கோ ஃப்ளேவர் பவுட்ரு, அதை போட்டு இப்போது வச்சுருக்காங்க. நல்லா திக்காக வந்துச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ் ரெடி ஆகிடுச்சுல, ஆறிடுச்சோடனே நம்ம வந்து டம்ளரில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வந்து முந்திரி தான்ப்பா போட்டுக்கிறோம். முந்திரி சேர்த்துக்கலாம்ப்பா. நான் முந்திரி பாதாம் எல்லாம் சேர்த்து, நாங்கள் வந்து முந்திரி மட்டும்தான் அது எங்கள் வீட்டில், அதனால் முந்திரி மட்டும்தான்ப்பா சேர்த்துக்கிறோம். மேங்கோ ஐஸ், மேங்கோ ஐஸ் இது மேங்கோ ஐஸ் செஞ்சாங்களா, அதுதான் இது. குச்சி இல்லை, அதனால் வந்து எங்கள் அம்மா குச்சி இல்லாத டீ கப் இருக்கும்போது யூஸ் அதை வச்சு செஞ்சாங்க. நல்லா சூப்பராக இருக்க பாருங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நீங்கள் ஐஸ் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்கன்னா மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாடா பாய் பாய். பாருங்க, எல்லாம் குச்சியில் சாப்பிடுவாங்க, நான் தான் கையில் எடுத்து சாப்பிட்றேன். நல்லா தான் இருக்குது, பரவாயில்ல. முந்திரி பருப்பு போட்டுக்கிறேன். நாங்கள் இதில் வந்து நான் வந்து போட்டிருக்கேன்னா முந்திரி பருப்பு தாங்க போட்டுக்கிறேன், வேறு எதுவும் போடல. சரிங்களா, பாதாம் இருந்தால் போட்டிருக்கலாம், பட் பாதாம் இல்லை, அதனால் முந்திரி மட்டும் நாங்கள் தூளாக போட்டு சூப்பராக இருக்குது. சாப்பிட நல்லா தான் இருக்குது பாருங்கள். உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், எப்படி ஜல்லி மாதிரி இருக்கு இல்லைங்களா, இது மேங்கோ ஐஸ்.